வணக்கம் நண்பர்களே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பணங்கதை. இங்க நாம பணத்தை பத்தின கட்டுக்கதைகளை எல்லாம் உடைச்சு உண்மையை தேட போறோம். இன்னைக்கு நம்மள ஒரு மாய வேலை மாதிரி பின்னி பிணைச்சிருக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா, நம்ம கிரெடிட் ஸ்கோர். உங்க கிரெடிட் ஸ்கோருங்கிறது ஸ்கூல்ல கொடுக்கிற ரிப்போர்ட் கார்டு மாதிரி பண விஷயத்துல நீங்க எவ்வளோ நல்லவர்னு காட்டுற ஒரு கிரேடுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நாம எல்லாரும் ஒரு பெரிய பொய்ய நம்பிட்டு இருக்கோம்னு அர்த்தம். உண்மை என்னன்னா, உங்க ஸ்கோர் ஒரு கிரேடே கிடையாது. அது ஒரு விலைச்சீட்டு. ஆமா, வங்கிகள் உங்க மேல ஒட்டி வச்சிருக்கிற ஒரு பிரைஸ் டேக். சரி வாங்க, இந்த கிரேடுக்கும் பிரைஸ் டேக்குக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். இது நிஜமாவே நம்மளோட நிதி தகுதியை காட்டுதா, இல்ல நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு லாபம் பார்க்கலான்னு கணக்கு போடுற ஒரு கருவியா? உங்க ஸ்கோரோட உண்மையான நோக்கம் என்னன்னு இப்ப நாம உடைச்சு பார்க்க போறோம். நாம நம்ம ஸ்கோரை பத்தி ஒரு நம்பிக்கையில இருக்கோம். ஆனா வங்கியோட பார்வையில உண்மை முழுக்க முழுக்க வேற மாதிரி இருக்கு. நாம நம்ம ஸ்கோரை பணத்தை சரியா கையாண்டதுக்கு கிடைக்கிற ஒரு பரிசு, ஒரு ரிப்போர்ட் கார்டுன்னு பாக்குறோம். ஆனா அவங்க பார்வையில உங்ககிட்ட இருந்து எவ்வளவு வட்டி வாங்கலாம், உங்களுக்கு என்னென்ன கிரெடிட் கார்டுகளை விற்கலான்னு முடிவு செய்யறதுக்கு தான் இந்த ஸ்கோரை அவங்க பயன்படுத்துறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க அவங்களுக்கு எவ்வளவு லாபகரமானவர்னு சொல்ற ஒரு நம்பர் தான் இது. இந்த மேற்கொள்ள கொஞ்சம் கவனிங்க. 780 ஸ்கோர் வச்சிருக்கிறது நீங்க பண விஷயத்துல கெட்டிக்காரர்னு அர்த்தம் இல்ல. நீங்க ஒரு அதிக மதிப்புள்ள இலக்குன்னு அர்த்தம். அதாவது புது புது கடன்களையும் கிரெடிட் கார்டுகளையும் உங்க தலையில கட்டுறதுக்கு நீங்க ஒரு சரியான ஆள்னு வங்கிகள் முடிவு பண்ணிடுச்சு. சுருக்கமா, நீங்க அவங்க வியாபாரத்துக்கு ஒரு முக்கியமான பொருள். அடுத்து ஒரு நிமிஷம் வங்கிகளோட பார்வையிலேருந்து யோசிப்போம். அவங்களுக்கு எது லாபம்? அவங்க பார்வையில ஒரு நல்ல வாடிக்கையாளர், அதாவது அவங்க சொல்ற மாதிரி ஒரு சரியான தயாரிப்புனா யாரு? வாங்க பார்க்கலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் 850 மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கோர் வச்சுக்கிட்டு மாசம் ஒரு பைசா பாக்கி இல்லாம முழு பெல்லையும் கட்டிடுறாரு. நாம அவரை ரொம்ப பொறுப்பானவர்னு பாராட்டுவோம் இல்லையா? ஆனா வங்கிகள் அவரை என்ன சொல்லுது தெரியுமா? டெட் பீட். ஏன்னா அவர்கிட்ட இருந்த வட்டி மூலமா ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாது. சோ அவங்களால வங்கிக்கு எந்த லாபமும் இல்ல. வங்கிக்கு எது கெட்ட கனவு, எது நல்ல கனவுன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முழு பில்லையும் கட்டுற, வட்டியே தராத அந்த டெட் பீட் தான் அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு. ஆனா ஒரு நல்ல ஸ்கோர் வச்சுக்கிட்டு, ஆனா எப்பவுமே கடன்லயே இருக்கிற, மாசம் வட்டி கட்டிட்டே இருக்கிற ஒருத்தர் தான் அவங்களோட கனவு வாடிக்கையாளர். அவங்க தான் வங்கி அமைப்போட லாபத்துக்காக சேவை செய்யற அந்த சரியான தயாரிப்பு. இந்த சிஸ்டம் எவ்வளவு குழப்பமா இருக்குதுன்னா, சில சமயம் நீங்க ரொம்ப பொறுப்பா பணத்தை கையாண்டதுக்கே உங்க ஸ்கோர் குறைஞ்சிருக்கலாம். அப்படி எந்த அர்த்தமும் இல்லாம உங்க ஸ்கோர் குறைஞ்ச மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்தா இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் போடுங்க. நம்மள எத்தனை பேர் இந்த மாதிரி குழப்பத்தை சந்திச்சிருக்கோன்னு கமெண்ட்ஸ்ல பார்க்கலாம். ஆனா நில்லுங்க, விஷயம் வெறும் கிரெடிட் ஸ்கோரோட முடியல. நாம இப்போ நிதி கண்காணிப்புங்கிற ஒரு மறைமுக உலகத்துக்குள்ள நுழைய போறோம். உங்க டேட்டா எப்படி ஸ்கோர் செய்யப்படும் தெரிஞ்சுக்க தயாராயிருங்க. இது இன்னும் ஆழமானது. ஆரம்பத்துல கடன் வாங்குறதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கோரை பார்த்தாங்க. ஆனா இப்போ அப்படி இல்ல. இன்சூரன்ஸ் கம்பெனிகள், வீட்டு ஓனர்கள், ஏன் சில வேலைக்கு ஆள் எடுக்கிற கம்பெனிகள் கூட உங்க ஸ்கோரை செக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியையும் இந்த ஒற்றை எண் தீர்மானிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. இதை விட ஒரு படி மேல போய் இப்போ ஷேடோ ஸ்கோரிங்னு ஒன்னு நடக்குது. இது என்னன்னா, உங்க நிதி சம்பந்தமில்லாத டேட்டாவை வச்சு, அதாவது நீங்க எங்க போறீங்க, என்ன வாங்குறீங்கன்றத வச்சு உங்களுக்குன்னு ஒரு உள் மதிப்பீடு உருவாக்குறது. இங்க ஒரு அல்காரிதம் உங்க குணத்தை தீர்மானிக்குது. கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்குல்ல? இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்க அடிக்கடி எங்க ஷாப்பிங் பண்றீங்க, எங்க பயணம் செய்றீங்க, மருத்துவமனைக்கு போறீங்களா, ஏன் மதுபான கடைக்கு போறீங்களாங்கிற தகவல் வரைக்கும் சேகரிக்கப்பட்டு உங்க ரிஸ்க் கணக்கிடப்படுது. இது உங்க அதிகாரப்பூர்வ ஸ்கோரை பாதிக்கலைனாலும் கம்பெனிகளோட உள் மதிப்பீட்டை மாத்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை தடுக்கலாம். சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. இந்த வலையிலிருந்து தப்பிக்க முடியாதா? கண்டிப்பா முடியும். இந்த சிஸ்டமை எப்படி நமக்கு சாதகமா மாத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்கோரை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம், அது நம்மள பயன்படுத்தாம. முதல்ல உங்க மனநிலைய மாத்துங்க. உங்க கிரெடிட் ஸ்கோர் உங்க சுயமதிப்போட அளவுகோர் கிடையவே கிடையாது. அது ஒரு கருவி, அவ்வளவுதான். அந்த கருவிய எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு நம்ம கத்துக்கிட்டா ஆட்டத்தை நம்ம பக்கம் திருப்பலாம். இதுதான் முதல் படி. இங்க ஒரு 3 முக்கியமான படிகள் இருக்கு. 1, உங்க கிரெடிட் லிமிட்ல 30% மேல எப்பவும் பயன்படுத்தாதீங்க. 2, ஆட்டோபே செட் பண்ணுங்க. ஆனா மாசம் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தடவைக்கு 2 தடவை சரி பாருங்க. மறைமுக கட்டணங்கள் ஒளிஞ்சிருக்கலாம். 3, உங்க கிரெடிட் ரிப்போர்ட்டை அடிக்கடி சரி பாருங்க. ஏன்னா 5ல ஒரு ரிப்போர்ட்ல தவறுகள் இருக்குதான். அந்த தவறுகளுக்காக நீங்க தான் தேவையில்லாம அதிக பணம் கட்டுறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி.
உங்களுக்கு பிடிச்ச கட்டணமே இல்லைன்னு சொல்ற ஜீரோ ஃபீ ஆப்ஸ்கள்ல மறைஞ்சிருக்கிற கட்டணங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? அந்த உண்மைகளை நாங்க வெளிக்கொண்டு வரட்டுமா? அப்போ உடனே பணம் கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போதான் இந்த வாரம் வரப்போற அந்த பெரிய உண்மையை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த தகவல் உங்க நண்பர்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க ஸ்கோர் ஒரு விலைச்சீட்டுன்னு பார்த்தோம். ஆனா நாளைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான, நாம விரும்பி வாங்குற ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். வசதி. அந்த வசதிக்காக நீங்க கொடுக்கற மறைமுக விலை என்ன? நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் யோசிச்சுட்டே இருங்க.